சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். நகை வீடு காருன்னு சீர் கொடுத்துதான் உங்க பொண்ணையே கொடுப்பாங்க. இப்படி இவங்கள மாதிரி வெறும் கையில முழம் போட மாட்டாங்க. இந்த நிச்சயதார்த்தத்தை நிறுத்துறதுக்கு இதுதான் சரியான சந்தர்ப்பம். நாமளே களத்துல குதிச்சிட வேண்டியதா? ஏய், என்ன விட்டா ரொம்ப ஓவரா பேசிட்டு போயிட்டே இருக்க? என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? அம்மா, நீ கொஞ்சம் பேசாம இருமா. எதுக்கடி பேசாம இருக்கணும்? இது வரைக்கும் நடந்த பிரச்சனை இவங்க குடும்ப பிரச்சனை. அதனால நான் வாயை மூடிக்கிட்டு பேசாம இருந்தேன். எப்ப இவங்க நம்மள மட்டம் தட்டி பேசினாங்களோ, இதுக்கு மேல நாம பேசாம இருந்தா அது சரிப்பட்டு வராது. ஏய், யாராவது காரு வீடு சொத்து உன் பெரியப்பா பையனுக்கு யாராவது பொண்ணு கொடுத்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னா பண்ணி வைக்க வேண்டியதானே? நாங்க என்னமோ உன் கைய பிடிச்சு இழுத்து அதை தடுத்த மாதிரி பேசிட்டு இருக்க. போ, தாராளமா கட்டி வை. யாருக்கு என்ன வந்தது? மச்சான், பிரச்சனை வேற மாதிரி போயிட்டு இருக்கு. நிச்சயார்த்தம் நின்று ஆதிரம் உனக்கு கிடைக்கலனா அப்புறம் ஜென்மத்துல உனக்கு கல்யாணம் நடக்காது, பாத்துக்க. நாங்க எங்க பையனுக்கு பொண்ணை பார்த்து கட்டி வச்சுக்கிறோம். அத நீ சொல்ல தேவையில்லை. நீ உன் பொண்ணை கூட்டிக்கிட்டு கிளம்பு. முதல்ல இடத்த காலி பண்ணு. ஐயோ, கிளம்புறோம். எங்க இதுக்கு மேலே நாம எதுக்காக இங்க இருக்கணும்? மனோரே, நீ பேசாம அமைதியாயிரு. அவங்க மூட்டின நெருப்புல நீ குளிர்காயலான்னு நினைக்காத. அமைதியாயிரு. என்ன பேசுறீங்க நீங்க? உன்னை பேசாம இருன்னு சொன்ன, பேசாத. ஏன் சிவபிரகாசம், உன் பொண்டாட்டிய வேணான்னு சொன்னா கூட இந்த சம்பந்தத்தை விட்டு போக மாட்டேங்கிற? அது எப்படி போவாரு? இந்த மாதிரி இளிச்சவாய் சம்பந்தம் அவங்களுக்கு வேற எங்க கிடைக்கும்? இங்க பார், வேணாம். உன் வயசுக்கு மீறின பேச்ச பேசிட்டு இருக்கமா? வேண்டாம். யோ, நீ உன் தகுதிக்கு மீறி உன் பொண்ணை கட்டி கொடுக்கணும்னு நினைக்கிறப்போ என் பொண்ணு அப்படித்தான் பேசுவா. ஆமாண்டா, சொன்னா கேளு. நாங்க எல்லாரும் பொறுமையா இருக்கிறதுனால நீயும் உன் பொண்ணு இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு இருக்காதீங்க. விசேஷம் நடக்கிறப்ப வீணா பிரச்சனை வேணான்னு நாங்க பாக்குறோம். அத புரிஞ்சுக்கிட்டு மரியாதையா போயிடுங்க. நீ முதல்ல புரிஞ்சுக்க. உன் பேரனுக்கு வீடு வீடா வாட்டர் கேன் போடுறவதான் பொண்டாட்டியா? யோ, உனக்கு அவ்வளவுதான் மரியாதை? சொந்த அண்ணனையே ஏமாத்தி வீட்டை எழுதி வாங்கி ஆட்டைய போட்ட உனக்கு வீடு விட வாட்டர் கேன் போறது கேவலமா தெரியுதா? அவங்க உழைச்சு சம்பாதிக்கிறாங்க. உன்ன மாதிரி ஏச்சு புடைக்கல. அவங்கள பத்தி பேச உனக்கு எந்த யோகிதையும் இல்ல. டேய் டேய், உனக்கு ஒண்ணும் தெரியாதுடா. நான் சொல்றத கேளுடா. உனக்கு இந்த மாதிரி குடும்பத்தோட சம்பந்தமே வேணாம்டா. இங்க பாரு ஏகாம்பரம், போதும். என் சுயமரியாதைய ரொம்ப சோதிக்காத. பரவாயில்லையே, உனக்கு சுயமரியாதை வேற இருக்கா? ஆதிர, இதுக்கு மேலேயும் நீ பொறுமையா இருக்கிறது சரியில்லை. உங்க அப்பாவை தடுத்தாலும் கேட்காத, அடிச்சு தூள் கிளப்பு. ஏங்க, இங்க பாருங்க, தயவு செஞ்சு பிரச்சனை பண்ணாதீங்க. வேணும்னா நான் உங்க 3 பேரோட கால்ல கூட விழறேங்க. தயவு செஞ்சு பெருசா பேச வந்துட்டா. யோ சிவபிரகாசம், உனக்கு கொஞ்சம் கூட மானரோஷமே இல்லையா? இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறமே இங்கே நின்னுகிட்டு இருக்க? இந்த நிச்சயதார்த்தம் நடக்காதியா? கிளம்பு கிளம்பு. யோ, அதை என் நண்பன் தில்லை சொல்லிட்டியா? ஏன்னா அவன் தான் என்கிட்ட வந்து என் பிள்ளைக்கு உன் பொண்ணை தரியான்னு கேட்டான். அவன் கேட்டதுக்கு அப்புறம் தான் நான் இந்த சம்பந்தத்துக்கே சம்மதிச்சேன். இது தெரியாம நீ பாட்டே வந்து குதிச்சுக்கிட்டு இருக்க. டாடி, அந்த ஆளுக்கு ஒரு அடியை போடுங்க. அப்பதான் பிரச்சனை பெருசாகி இந்த நிச்சயதார்த்தம் நிற்கும். ஏண்டா, என் வீட்டுல வாட்டர் கேனை போட்டுட்டு 30 ரூபாய்க்கு என் முன்னாடி கையை கட்டிட்டு ஓரமா நிக்கிறவன் இப்ப என் முன்னாடியே நின்னு என்னைய அடிக்கிற மாதிரி கை நீட்டி பேசுற?
வேண்டாமா அதிர விட்டுடா. அப்பா இவ்ளோ நேரமா நீங்க என்ன பார்த்து அமைதியாயிருன்னு கண்ணை காட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா நான் இவ்ளோ நேரமும் பேசாம இருந்தேன். இன்னைக்கு இவங்க நம்மள பத்தி பேச ஆரம்பிச்சப்பவே 3 பேரோட பல்லையும் தட்டி கையில கொடுத்திருப்பேன். ஏய் அவ்வளவு திமிரடி உனக்கு? ஏய் விடுறி விடுறி. இருங்க எதுக்கு வீணா முயற்சி பண்றீங்க? நானா உங்களை விடுற வரைக்கும் உங்களால இங்க இருந்து ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது. ஏய் என் டாடி விடுறி. ஏய் என்னம்மா வாங்கின அடி மறந்து போச்சா? மடி அதிர விட்டுறாமா. பா, இருங்கப்பா பயப்படாதீங்க. நான் ஏகாம்பரம் சார் ஒண்ணும் பண்ணிட மாட்டேன். நீங்க பணக்காரங்களா இருந்தா என்ன வேணா பேசுவீங்க, எப்படி வேணாலும் நடந்துப்பீங்களா? நீங்க அந்த பணத்தை எப்படி சம்பாதிச்சீங்க? ஊர் அடிச்சு ஒலையில போட்டு தானே? ஏய் இந்த பாரு, சொந்த அண்ணனையே ஏமாத்தின உங்களுக்கு என் அப்பாவை பத்தியோ என் மாமனாரை பத்தியோ பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்கு? உழைக்கிறவங்களையும் நேர்மையா இருக்கிறவங்களையும் பார்த்தா உங்களுக்கு அவ்வளவு இளக்கரமா போச்சு. ஹ, ஏன்னா உங்களுக்கு நேர்மைனா என்னன்னு தெரியாது, உழைப்புனா என்னன்னு தெரியாது, அதானே? சும்மா சவுண்ட் விடாதீங்க. நீங்க பேசின பேச்சுக்கு வேற யாராவது இருந்தா நான் பேசிருக்க மாட்டேன், என் கைதான் பேசிருக்கோம். ஆனா என்ன இருந்தாலும் நீங்க மேகலா மேடமோட ஹஸ்பண்ட். உங்களை அடிச்சா அவங்க மனசு கலங்கி போயிடுவாங்க. இல்லனா என் டாடி அடிச்சிருப்பியா நீ? உன்னை விட்டுருவேன்னு நினைச்சியா? தண்ணி கேன் போட வந்த இடத்துல இந்த பிரபு பையில பார்த்து மயக்கி அவனை உன் முந்தானையில முடிச்சுக்கிட்ட. நீ உழைப்பு நேர்மையை பத்தி பேசுறியா? உனக்கு வெக்கமா இல்ல? இந்த மாதிரி மானங்கட்ட பழப்புக்கு வேற ஏதாச்சும் செய்யலாம். என்னடி சொன்ன? நல்லா வச்சா அப்படித்தான் வேணும் அவளுக்கு. இதுக்கு மேல நீ ஒரு வார்த்தை பேசுன ஓட விட்டு அடிப்பேன். ஒழுங்கா போயிடு. போறேன். ஆனா இந்த நிச்சயதார்த்தம் எப்படி நடக்குதுன்னு பாக்கலாம். ரொம்ப சிறப்பாவே நடக்கும், நீ ஒண்ணு கவலைப்படாத. 5க்கும் 10க்கும் அல்லாடுற குடும்பத்துல பிறந்த உனக்கு இவ்வளவு திமிரு இருக்குன்னா கோடியில புரள்ற எனக்கு எவ்வளவு திமிரு இருக்கும்? என்ன பகச்சுக்கிட்டு உன்னால ஒரு நிமிஷம் கூட நிம்மதியா வாழ முடியாது. நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு உங்க எதிர் வீட்டுக்கு தானே வர போறேன். அமோகமா வாழ்ந்து காட்டுறேன்டி. பாத்துரலாம் டி, பாத்துரலாம். நீ பாக்கதான் போற. ஆதர சொன்னது உன் காதுல விழலையா?